அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் கன்னிராசியில் பிறந்த நண்பர்களே, வாழ்க்கையில் மனிதனுக்கு உணவு, உடை, இருப்பிடம் இந்த மூணு தான் அடிப்படை தேவைன்னு சொல்லலாம். இதில் இந்த மூன்றாவதாக சொல்லப்படக்கூடிய இருப்பிடம், இதுக்காகத்தான் பல நேரத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் இதெல்லாம் வருங்க. அந்த இருப்பிடம் என்பது சொந்த வீடு, நிலம், சொத்து இதை குறிக்கிறதுங்க. இதில் இந்த சொந்த வீடு அது நிறைய பேருக்கு லட்சியமாக கனவாக இருக்குங்க. சொந்த வீடு என்பதை கட்டியே ஆகணும், வாங்கியே ஆகணும்னு பலரும் போராடி கொண்டு தான் இருப்போம். சிலருக்கு அமைந்த சொந்த வீடுங்கிறது ஏதாவது ஒரு கடன் பிரச்சனை, வில்லங்கம் இந்த மாதிரி விஷயத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கும். சிலருக்கு சொத்துக்கள் வரவேண்டிய விஷயத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குங்க. சொத்துல ஒரு கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, வம்பு வழக்கு பிரச்சனைகள் இருக்கலாம், அல்லது பாகப்பிரிவினை பிரச்சனை இருக்கலாம்ங்க. இப்படி ஏதாவது ஒரு இடர்பாடு அப்படின்றது ஏற்பட்டு இருக்கும். சில சமயத்துல ஒரு நிலத்தை வாங்கி அதை விற்க முடியாம தவித்து கொண்டு இருப்பீங்க. இப்படி இருக்கக்கூடிய அனைத்து விதமான சொத்து பிரச்சனைகள் அது எப்போ வரும், யாரால வரும், எப்போ அது தீர்ந்து போகும் என எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம். அப்படிப்பட்ட இந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் இந்த பதிவில் தீர்வுங்கிறது சொல்ல போறீங்க. பதிவினை முழுமையாக பாருங்க. பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள், உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரியுற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கன்னிராசியில் பிறந்த நண்பர்களே, கால புருஷ தத்துவத்தில் உங்கள் கன்னிராசிங்கிறது 6ஆம் வீடாக வருவதுங்க. அப்போ கன்னிராசியில் பிறந்தவங்க எப்போவுமே ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணுங்க. கடன் வாங்கி வீடு கட்டுனீங்கன்னா அல்லது கடன் வாங்கி வீடு வாங்குனீங்கன்னா இந்த மாதிரியான விஷயத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த கடன் என்பது எளிதில் அடையாதுங்க. கல்யாண கடன், வீட்டு கடன் ரெண்டுமே சீக்கிரமா அடைபடாதுன்னு சொல்லுவாங்க. அது உங்களுக்கு 100% பொருந்துங்க. அப்ப வீடு கட்டணும் அல்லது வீடு வாங்கணும், இந்த விஷயத்துல கடன் வாங்கினா அது பிரச்சனையை உருவாக்கி தருங்க. நிலத்தின் பேரில் கடன் வாங்கலாம், ஆனால் வீட்டின் பேரில் நீங்கள் கடன் வாங்கினா அது பல வருஷமாக இழுத்து கொண்டு தான் போவதற்கு வாய்ப்பு இருக்குங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சுக்கிரன் உங்கள் ராசியில் நீசமடைஞ்சிடுவாருங்க. ஆனால் செவ்வாய் பகவான் அப்படி அல்ல. செவ்வாய் நிலத்துக்கு காரகர், சுக்கிரன் கட்டிய வீட்டுக்கு காரகம் வைக்கக்கூடியவர். அப்போ ஜோதிட சாஸ்திரத்தில் 4ஆம் வீடு தான் சொந்த வீடு, சொத்து இதை குறிக்கிறதுங்க. அப்படி உங்களுக்கு 4ஆம் வீடாக அமைகிறது தனுசு ராசி. அதுக்கு அதிபதியாக இருக்கிறவர் குரு பகவான். அவர் 5ஆம் வீடான மகர ராசியில் நீசமடைஞ்சிடுவார். அப்போ பிள்ளைகள் வந்த பிறகு அல்லது பிள்ளைகளால் சொத்து பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்குங்க. மகர ராசியிலேயோ மகர லக்னத்திலேயோ பிறந்தவங்க மூலமாக சொத்து பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அவங்க மூலமாக சொந்த வீடு வாங்குறது, விற்கிறது இந்த மாதிரியான விஷயத்த செஞ்சால் அதில் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குங்க. அதே போல் காதலால் சொத்துக்களில் பிரச்சனை வரும், சொந்த வீட்டில் பிரச்சனை வரும். காதல் துணையை கரம் பிடிக்கும் போது சொத்து பிரச்சனை, சொந்த வீட்டு பிரச்சனை வருங்க. காரணம் 4ஆம் வீட்டுக்குரிய குரு பகவான் 5ஆம் வீட்டுல நீசம் அடைகிறது தான். ஏதாவது ஒரு பதவிக்காக, பெயர், புகழ், கௌரவத்துக்காக ஒரு இடத்தின நீங்க, நிலத்தின நீங்க விட்டு கொடுத்து அதனால ஏமாற்றம் அடைவீங்க. இதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுல குறிப்பிட்டு இந்த கன்னிராசியில பிறந்தவங்களுக்கு சனி திசை இந்த காலகட்டத்தில் சொத்துக்கள் ரீதியாக கடன் பிரச்சனை, வழக்கு பிரச்சனை இதெல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குங்க. அதே போல தாங்க இந்த கேது திசையும். அப்போ சனி மற்றும் கேது இந்த 2 கிரகங்களினுடைய திசை நடந்தாலோ புத்தி நடந்தாலோ அதில் கூடுதலாக கவனமாக இருக்கணுங்க. இந்த நேரத்தில் சொத்து பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. சொத்து இழப்பு அதுவும் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. அதே போல் இந்த குரு பகவான் கடகராசியில் உங்கள் ராசிக்கு 11ஆம் வீட்டில் உச்சமடைகிறாரு. அப்போ கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு பூர்வீகத்தை விட்டு, சொந்த ஊரை விட்டு வேறு ஒரு ஊரில் இடம் வாங்கி வீடு கட்டினா அது ரொம்பவே ராசியாக இருக்குங்க. யோகமானதாகவும் அமையும். வெளிநாட்டு யோகம், வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிறது இந்த மாதிரியான பாக்கியங்கள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குங்க. வேறு மாநிலம், வேறு மாவட்டம் போய் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. மேலும் கடகராசியில் பிறந்த
நண்பர்கள், கடக லக்னத்தில் பிறந்த நண்பர்கள், அதே போல் மீன ராசி மீன லக்னத்தில் பிறந்தவங்க மூலமாக சொத்துக்கள் அமைவதற்கு வாய்ப்பு இருக்குங்க. மேலும் கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த சந்திர திசை சந்திர புத்தி, குரு திசை குரு புத்தி, இந்த காலகட்டங்கள் நடக்கும்போது சொத்து பிரச்சனை நல்லபடியாக முடியுங்க. சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கு. சொத்துக்கள் மூலமாக லாபமும் கிடைக்கும். சொத்து பிரச்சனை முடிவுக்கு வரும். சொத்து கை சேரும். ஆக மொத்தத்தில் கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு சொத்து பிரச்சனை தீர குரு பகவானுடைய வழிபாடு மற்றும் அரச மரத்தடி விநாயகர் வழிபாடு, இந்த ரெண்டையும் செய்கிறது ரொம்பவே நல்லது. அதுவும் வியாழக்கிழமை செய்கிறது நல்லதுங்க. வியாழக்கிழமை அன்று அரச மரத்தடி விநாயகருக்கு அந்த மரத்துடன் சேர்ந்து 9 முறை வலம் வந்து வழிபாடு செய்யுங்க. சொத்து பிரச்சனை, கோர்ட்டு கேஸு பிரச்சனை தீருங்க. விநாயகருக்கு வெள்ளருக்கு மாலை அதை சூட்டி வழிபாடு செய்யுங்க. சொத்து பிரச்சனை தீரும். அதுபோல் ஆலங்குடி சென்று குரு பகவானை வழிபாடு செய்யுங்க. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் கொண்டக்கடலை மாலை சாற்றி இந்த குரு பகவானை வழிபாடு செய்யுங்க. நிச்சயமாக நல்லது நடக்குங்க. இந்த விஷயங்கள் உங்களுடைய சொத்து பிரச்சனை, சொந்த வீட்டு பிரச்சனை இவற்றையெல்லாம் முடிவுக்கு கொண்டு வருங்க. மேலும் பல நன்மைகளும் கிடைக்கும். நல்லது நண்பர்களே, இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரியுற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் நல்லதொரு வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி.